back to our channel VJ Vista Life Unscripted. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். லிட்டரலி நிறைய மாசத்துக்கு அப்புறமா நாங்க வந்துட்டு ஹோம் சென்டர் போயிருந்தோம். எனக்கு வந்துட்டு ஹோம் சென்டர் வெஸ்ட் சைடு இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஃபேவரட் ஷாப்னு தான் சொல்லலாம். வெஸ்ட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், ஹோம் யூட்டென்சில்ஸ் எல்லாமே கூட இருக்கும். பட் இந்த தடவை வந்துட்டு நாங்கள் ஹோம் சென்டர் போயிருந்தோம். வீட்டுக்கு அப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு மெயினாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அதுவும் பேக்கிங்காக அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் மை ஷாப்பிங் பேக். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஷாப்பிங்னா இட்ஸ் லைக் தெரப்பின்னு தான் சொல்லணும். நான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போனேன்னா கூட எனக்கு ஹாப்பி ஆயிடும். நான் வந்துட்டு அதில் பொருள் வாங்குறனோ இல்லையோ, பட் ஹோம் சென்டர் போயிட்டு நான் வந்துட்டு ப்ராடக்ட் வாங்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எப்போயாச்சும் சேல் ஆஃபர் இருக்கும், நல்ல ஒரு லைக் லெஸ் தேன் 100லேயே நிறையா கப்ஸ் அது இதுன்னு க்யூட்டாக நிறையா இருக்கும். ஸோ பேக் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கலை. இது வந்துட்டு என்னென்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் வந்துட்டு டிமார்ட் ஷாப்பிங் விலாக் மினி விலாக் வந்துட்டு ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறையா வேறு லெவலில் வியூஸ் இருந்தது. நிறையா பேர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம்ல, அப்போ தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டைலமாவில் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் 10 items 2000 rupees, அதாவது ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே 10 ஐட்டம் என்னென்ன வாங்கினேன் அதை மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணினேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் டேக்ஸ் எல்லாமே ரிமூவ் வேறு பண்ணிட்டேன், அதனால் என்னால் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. பட் இந்த vlogல வந்துட்டு நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹோம் சென்டர் இப்போ ஈரோட்டில் கூட வந்திருக்கு, நிறைய இடத்துல இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால், உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாமா? எதை காமிக்கிறதுனே தெரியல. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் 7-piece கேக் டெக்கரேட்டிங் செட். ஓகேயா, இது வந்துட்டு என்னென்னா, நம்ம கேக் இது வரைக்கும் நான் வந்துட்டு பிளெயின் கேக்ஸ் தான் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது மேலே அந்த க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி இல்லை டெக்கரேஷன் பைப்பிங்லாம் பண்ணதில்லை. அதுக்காக ஒரு பைப்பிங் பேக், அதுக்கப்புறம் நாசில்ஸ் இதெல்லாம். ஸோ இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ப்ரைஸ் 250, நான் வந்துட்டு 130க்கு வாங்கிட்டேன். ஓகே, நல்லா நிறைய டைப்ஸ் ஆஃப் நாசிலோட நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கினதுக்காகவே கண்டிப்பாக கேக்கில் நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு நான் பேக் பண்ணி ட்ரை பண்ணணும். ஏன்னா பிளெயின் கேக்ஸ் மட்டும்தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், க்ரீம் பக்கம் போனதில்லை. அது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்ல ஆசை. ஸோ கூடிய சீக்கிரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெஷரிங் கப். ஆக்சுவலாக வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு சின்ன கப் தான் இருக்குது. நான் அதை வச்சு தான் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறேன். இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு 300 ml கப். ஸோ இதனோட காஸ்ட் இட்ஸ் 250. ஓகேயா, ஸோ இதுக்கு எந்த ஆஃபரும் இல்லை, 250. நல்ல குவாலிட்டியாக ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ இது வாங்கியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு மினி பை கேக் பேன். அதாவது என்னென்னா, என்கிட்ட வந்துட்டு நிறைய பெரிய சைஸஸில் இட்ஸ் லைக் 12-25 inch அந்த மாதிரி பேன்ஸ் தான் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு பை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆதிக்கு அப்படின்னா, அதுக்காக நான் இது கவர் ரிமூவ் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலி இந்த கலருமே வந்துட்டு நம்ம கிச்சனுக்கும் கொஞ்சம் நல்லா சூட் ஆகும், அதனால இது வாங்கியாச்சு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரொம்பவே நல்லா இருக்குது. இதனோட ப்ரைஸ் 350. ஓகேயா, ஸோ யா, இது வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக ஃபீல் ஆகலாம், பட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, அதனால் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஒரு டர்னர் கைண்ட் ஆஃப் தோசை திருப்பி ஆர் பீஸாஸ் இல்லைனா ரொட்டீஸ் அதெல்லாம் டேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். என்கிட்ட வந்துட்டு உட்டன் இருக்குது, பட் சம்டைம்ஸ் உட்டனை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்காக இதனோட ரேட் 200. ஓகே, ஆக்சுவலாக மோஸ்ட்லி யூட்டென்சில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஈரோட்லேயே வாங்கிடுவேன். இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைஃப் செட். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய நைஃப் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நைஃப் ஷார்ப்னர் கூட வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இட்ஸ் லைக் மோர் தென் அ இயர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு டேமேஜும் ஆயிடுச்சு, அதனால் ஒரு நைஃப் செட். இது 300. ஓகே, அதில் வந்துட்டு 4 பீஸ் இருக்குது. ஓகே,
நெக்ஸ்ட்டு இது என்னென்னா டடட்டடட்டா, இது வந்துட்டு ஷால் மாதிரி இருக்குது. ஷால் கிடையாது. இது வந்து டைனிங் டேபிள் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இது லாங்காக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ப்ரீவியஸ் vlogலேயே சொல்லியிருப்பேன், எங்களோட டைனிங் டேபிள் வந்துட்டு ரொம்பவே பழசு. ஆக்சுவலாக பழசு யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் ரொம்பவே ஷேக் ஆகுது. சேர் எல்லாமே ஆல்ரெடி உடஞ்சிருச்சு, டைனிங் டேபிள் சேர். ஏன்னா நாங்கள் வந்துட்டு மேரேஜ் ஆன புதுசில் 3-4 இயர்ஸ் பேக் வந்துட்டு வாங்கினது. அது வந்து இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சரியில்லை. பிகாஸ் ஆதி வந்துட்டு ரொம்ப ஷேக் பண்ணுறான். அவனுக்கு வந்து அது ஜாலியாக இருக்குது. ஸோ விழுந்துருமோன்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் மேபி ஒரு டைனிங் டேபிள் செட் வாங்கினோன்னா அதில் சென்ட்ரலில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த டைனிங் டேபிள் ரன்னர். ஓகே, இதனோட ப்ரைஸ் வந்துட்டு ஓகே 600. ஓகே, இது வந்துட்டு வாஷபிள் தான், அதனால இது ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு பிளேஸ்மேட். எப்போயாச்சும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டின்னர் நைட் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்கன்னா ஆக்சுவலாக இந்த அவங்களுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு இதில் பிளேட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்துட்டு சேலில் தான் வாங்கினேன். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் 250. நான் சேலில் வந்து 150 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் வாங்கினேன். இதில் ஒரு 4 பீஸ் வாங்கியாச்சு. எல்லாமே வாஷபிளாக வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கப். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கப்பில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு பேட்டர்னாக க்யூட்டாக அழகாக இருக்குது. ஓகேயா, நான் வந்துட்டு சின்ன சின்ன கப்ஸ் தான் நாங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற கப் தான். இப்போ யாராவது கெஸ்ட் வராங்க அந்த மாதிரினா கொடுத்துட்ருக்கோம். நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்துட்டு யாராவது வெளியே கெஸ்ட்டோ இல்லை நம்மளாம் வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு நீட்டான கப்பில் வந்துட்டு வாட்டர் சர்வ் பண்ணுறாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. இது ஒன்று வாங்கியாச்சு. இதனோட ரேட் வந்துட்டு 179. ஓகேயா, 340 ml கெப்பாசிட்டி, நல்லாவே இருக்குது. ஓகே, ஸோ பேக் எம்டி தான். இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னன்ட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது விசிபிளாக இருக்கான்னு தெரியல. ஓகே, ஹோம் சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்டட் பில்லோஸ் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு நான் 6 வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா, அது வந்துட்டு ஆதி வந்து குழந்தையாக இருக்கும்போது அவனை சுற்றி பார்டருக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நானுமே தலைக்கு வச்சு படுக்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஓகே, பட் என்ன ஒரு விஷயம்னா இதுக்கான கவர் கிடைக்கல இது வரைக்கும். ஸோ அதனால் சீக்கிரம் அழுக்காயிருது, வாஷ் பண்ணவும் கொஞ்சம் முடியல. ஸோ இந்த தடவை என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக 2 பீஸ் ஆதிக்காக வாங்கியிருக்கோம். ஆதி இப்போலாம் கொஞ்சம் தலைவாணியில் தலை வச்சு படுக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்காக ஒன்று, எனக்காக ஒன்றுன்னு வாங்கியிருக்கோம். ஸோ இதனோட ப்ரைஸ் வந்துட்டு ஓகே டோட்டலாக 500. 2 பீஸ் இருக்கும், நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த தடவை பிரிண்ட்டும் புதுசாக இருக்குது. ஓகே, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தலைவாணி வச்சு படுத்தா கொஞ்சம் நெக் பெயின் வரும், கொஞ்சம் பெரிய தலைவாணி இல்லாமல் சாஃப்டாக வேணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பில்லோ வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸ். இது வந்துட்டு எல்லா ஹோம் சென்டர்லேயுமே இருக்குது. சிங்கிள் பீஸ் தர மாட்டாங்க, 2 பீஸாக தான் வாங்கணும். ஸோ இது வந்துட்டு 2 வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்டில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு சோஃபா வாங்கியிருக்கோம். ரிக்ளைனரை வந்துட்டு சேல் பண்ணியாச்சு OLXல. ஸோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு ஹால் டூர் மாதிரி, அதாவது ஒரு ஹால் மேக் ஓவர் vlog உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதில் இந்த சோஃபாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்காக இந்த குஷன்ஸ். மெயினாக இந்த குஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா கவர் தனியாக இருக்குது. ஓகே, கவர் உள்ள பில்லோ இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா வாஷ் பண்ணிக்கலாம். பேட்டர்னுமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி இந்த கலர் தான் பிடிச்சிச்சு, பட் இது கிடைக்கல. ஸோ இதில் 1 வாங்கியாச்சு. 2 கிரே பில்லோ, அவ்வளோதான். ஸோ ஒரு சாலிட் குஷன் இது. இதனோட காஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி 600. ஓகே, ஐ நோ பிட் காஸ்ட்லி, பட் இந்த வெல்வெட்டி குஷன் கவர் அண்ட் உள்ள பில்லோ இருக்குது. நீங்கள் வந்துட்டு அமேசானில் செக் பண்ணிங்கன்னா வெறும் கவரே இட்ஸ் லைக் நிறையா 700-800 போகுது. வெறும் பில்லோஸே 1200 அந்த மாதிரி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. பட் இன்னொரு விஷயம்னா இந்த ஜிப்பை மட்டும் ஆதி நோட்டீஸ் பண்ணிட்டானா
குஷன் கவர் தனியாக குஷன் தனியாக பிரிச்சுடுவான். ஸோ அதை மட்டும் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, இது வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, ஹைடாகி தான் இருக்குது. ஸோ உனக்கு ஜிப் இருக்கிறது வந்துட்டு வெளியே தெரியாது. ஸோ இதுதான் வந்துட்டு ஹோம் சென்டரில் நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் பில் எவ்வளோன்னு சொல்லட்டுமா? சாரி டாடி, ஏன்னா வந்துட்டு அப்பாவுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணால் பில் அதிகமாக இருந்தால் பிடிக்காது. பட் என்ன பண்ணுறது? ஸோ இவ்வளோ பெரிய பில்லுன்னெலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு கூப்பன்ஸ். ஆக்சுவலி இந்த ஹோம் சென்டர் மேக்ஸ், அப்புறம் லைஃப் ஸ்டைல், அப்புறம் இன்னொரு கடை ஏதோ சம்திங் ஸ்பார், இவங்க எல்லாமே வந்துட்டு இட்ஸ் லைக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இவ்வளோ கூப்பன்ஸ் கிடைக்கும். நான் சில சமயம் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு கடையில் வாங்கிட்டு இந்த கூப்பன்ஸ் வச்சுட்டு மேக்ஸு இதெல்லாம் நம்ம கஸ்டமர்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். பட் ஸ்டில் சில இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் அந்த மந்த்லி ஷாப்பிங் பண்ணணும்னா ஸ்பார் போய்க்கலாம். ஸ்பார் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹைப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுக்கு மேக்ஸ். ஸோ இந்த கூப்பன்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கலாம். இட்ஸ் லைக் 30 days தான் வேலிடிட்டி, அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டா யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ த பட்ஜெட், சாரி த பில் இஸ் இட்ஸ் 5K. கொஞ்சம் அதிகம்தான், பட் 5000 ஆயிடுச்சு. சரி, ஓகே. எப்பயாச்சுன்னா ரொம்ப ரேராக தான் ஹோம் சென்டர் போனோம். இதெல்லாமே எனக்கு தேவைன்னு தான் தோணுது, அனாவசியமாக எதுவும் தோணலை. ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிற செகண்ட் பார்ட் ஆஃப் த vlog நான் வந்துட்டு ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பெரிய டைலமாவில் தான் வந்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது, ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனோட கான்டென்ட் என்னென்னா, நான் வந்துட்டு வெளியே ரொம்ப நாளாக போகவே இல்லை. ரொம்ப நாள் மீன்ஸ் லிட்ரலி தனியாலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்துட்டு அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தார். அப்போ நான் என்னென்னு சொல்லிட்டேன்னா, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டின்னருக்கு மட்டும் கடையில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆதிக்கு வந்துட்டு தோசை மாவு இருக்குது, தோசை ப்ரிப்பேர் பண்ணி பீனட் பட்டர் மாதிரி கொடுத்துருங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 4-5 hours நான் பக்கத்தில் மாலுக்கு வந்துட்டு போயிட்டு வரேன். இட்ஸ் லைக் அ சோலோ டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஓகே, அப்பா இருந்ததுனால பார்த்திக்கும் ஓகே, ஆதி பார்த்துக்கிறது ஈஸியாக இருந்தது. ஸோ நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு வந்துட்டு நான் என்னென்ன பண்ணினேன், இது வரைக்கும் நான் பப்ளிக் பிளேஸில் vlog எடுத்திருக்கேன். பட் கூட பார்த்தி யாராவது இருந்திருக்காங்க. தனியாக போயெல்லாம் vlog எடுத்ததில்லை. எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா, இப்போ வந்துட்டு நாங்கள் டீ ஷாப் போகிறோம், இல்லை ஏதாவது சாப்பிட்றோன்னா முன்னாடி கேமரா வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் சுற்றி இருக்கிற எல்லாத்து ஃபேஸும் நம்மளை தான் பார்ப்போம். நம்ம வந்துட்டு இன்னும் பெரிய லெவல் கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகலைனாலும் அந்த ஜேர்னியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, அதுக்காக சில ஸ்டெப்ஸு அதுவும் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய அக்கா அப்புறம் சிஸ்டர் எல்லாமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்குலாம் கால் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர்ஸ் டே அவுட் மாதிரி பிளான் பண்ணலாமான்னு. vlogக்காக இல்லை, சும்மா எல்லாத்தையும் மீட் பண்ணலான்னு. பட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அவங்களோட ஒர்க்கில் பிஸியாக இருந்தாங்க. சரி, ஓகே, சோலோ டேட் லைஃப் இன் 30s அப்படின்னு சொல்லிட்டு எஸ் என்ன பண்ணுறது, சோலோவாக கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. நான் வீடியோஸில் எடுத்தேன். பட் நல்லா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நோட் பண்ணி பார்த்தா நான் ஷாப்பிங் போனது, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டது, அந்த டைமில் வந்துட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, அந்த வீடியோ பாருங்கள். பை.
சோலோ டின்னர் டேட் வந்துட்டு எனக்கு புதுசு இல்லை. நான் நிறையா தடவை தனியாக வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பீஸ்ஃபுல் பிளேஸில் சாப்பிட்ருக்கேன். பட் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நான் பார்ட்டி ஆதி வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்.